ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கு நிறைய விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இது நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு இப்போ இது உடனடியாக நடந்தே தீரணும், இது கிடச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பண தேவையாக இருக்கலாம், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். இதுக்காக நிறைய பரிகாரங்களும் நீங்கள் செய்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படியும் அது நடக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடந்தே தீரும். எந்த ஒரு வழிபாடு பண்ணும் பொழுதும் முழுமையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீங்கள் செய்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். எல்லா பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயகப் பெருமானை தான் நம்ம இப்போ வழிபட போகிறோம், நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக. ஆனாலும் தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே கடவுள்களை உபயோகிக்கக்கூடாது. உண்மையான அன்பு, உண்மையான பக்தி இருக்கணுங்க. கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு தெய்வீக பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் 11, 27, 54, 108 இந்த மாதிரி உங்களால் எத்தனை முடியுதோ அத்தனை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து ஒவ்வொரு ஏலக்காயையும் எடுத்து ஓம் கம் கணபதியை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய தேவை என்னவோ அதை மனசார நீங்கள் முன்னாடியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு ஏலக்காயையும் மாலை மாதிரி மஞ்சள் நூலில் கோர்த்துக்கோங்க. இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு சாற்றினாலும் சரி, இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஏலக்காய் மாலையை விநாயகர் மூலவருக்கு சாற்றினாலும் சரி, உங்கள் வீட்டிலையே ஏலக்காய் மாலை போடுறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் முழுக்க விநாயகர் கழுத்துலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து விநாயகரோடைய சக்தி முழுவதுமாக இறங்கியிருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை நீங்கள் உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு விநாயகர் பெருமான் நடத்தி கொடுப்பார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.